இசை பெருசா, பாட்டு பெருசா அப்படின்னு இளையராஜாவ தாக்கி வைரமுத்து அவர்கள் பேசியிருக்கிறது பரபரப்ப கிளப்பியிருக்கு. ரீசென்ட்டா இளையராஜா தன்னுடைய இசை தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இசைய உருவாக்குனவருக்கு தான் ஒரு பாடல் வந்து அப்படிங்கிறது சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய மியூசிக்குக்கு காப்பிரைட்ஸ் கேட்டு கேஸ் போட்டிருந்தாரு. இளையராஜாவுடைய இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சமீபத்தில் இந்த பாடல் அப்படிங்கிறது பாடலாசிரியர்களுக்குமே வந்துட்டு இந்த பாட்டை சொந்தம் கொண்டாடினாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு நிலைமையில் அதே மாதிரி ஒரு கருத்தை பாடலாசிரியர் வைரமுத்துமே இப்போ வந்து வச்சிருக்கிறாரு. வைரமுத்து தான் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாட்டும் பெருசு தான் இசையை விட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு அதில் பேசின பாடலாசிரியர் வைரமுத்து, இசையும் பாடல் வரிகளும் இணைந்தால் தான் ஒரு நல்ல பாட்டு உருவாகும். சில சமயங்களில் இசையை விட மொழி சிறந்ததாகவே வந்து திகழக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் ஞானி, புரிஞ்சு கொள்ளாதவன் வந்து அஞ்ஞானி அப்படிங்கிற மாதிரி இளையராஜாவை இன்டைரக்டாக தாக்கி பேசியிருக்காரு. இதை கேட்ட இளையராஜாவுடைய சகோதரர் கங்கை அமரன் பார்த்தீங்கன்னா, வைரமுத்துவுக்கு கர்வம் தலைக்கேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்து அவர் ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காரு. இந்த வீடியோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதில் கங்கை அமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வைரமுத்து இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணமே நாங்கள் போட்ட பிச்சை தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. குறிப்பாக இளையராஜா இல்லை அப்படின்னா வைரமுத்து ஒரு ஆளாகவே ஆகியிருக்க மாட்டார். ஒரு நிலத்தை கொடுத்து இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு இளையராஜா தன்னுடைய இசையை கொடுத்துருக்காரு. அதில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த நிலவம் உருவானதே என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி மடத்தனமாக வைரமுத்து பேசிகிட்டு இருக்காரு. அதோட வைரமுத்து ஒரு நல்ல பாடலாசிரியர் தான், ஆனால் ஒரு மனுஷனாக பார்த்தா நல்ல மனுஷனே கிடையாது. அவருக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் இளையராஜா பற்றி தப்பாக பேசியிருக்க மாட்டார். இந்த மாதிரி பாட்டு பெருசா, இசை பெருசா அப்படின்லாம் கேட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் ரொம்பவே காட்டமாக தன்னுடைய விமர்சனத்தை வைரமுத்து அவர்கள் மேலே வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவுடைய இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படிங்கிற அந்த பாடலுக்கு டியூன் போட்டு கொடுத்த நிலையில் அந்த வரிகளை வைரமுத்து எழுதியிருந்தார். வைரமுத்துவுக்கு பாடல் வரிகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா சாங்ஸ் வந்து இளையராஜா கொடுக்கல அப்படின்னா இந்நேரம் வந்து வைரமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் யாருக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு கங்கை அமரன் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ வைரமுத்து இளையராஜாவை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கிற நிலையில் தன்னுடைய அண்ணனுக்காக கங்கை அமரன் நேரடியாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் வந்து குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மேலே வைரமுத்து வாயை திறந்தால் நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கிற துணியில் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே வைரலாகவும் கான்ட்ரவர்சியாகவும் போயிட்டுருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல அப்டேட்ஸுக்கு எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.